2019ஆம் ஆண்டு உலக நாடுகளை ஸ்தம்பிக்க வைத்த கொரோனா வைரஸ் பரவியது. சீனாவிலிருந்து பரவிய இந்த வைரஸால் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்த நிலையில் இதன் பாதிப்பிலிருந்து உலக நாடுகள் மீண்டு வர கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கும் மேலானது. இன்றளவும் கொரோனா வைரஸ் என்பது சில நாடுகளில் உருமாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. இருந்தாலும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய நிலையே உள்ளது. இத்தகைய சூழலில் சீனாவில் ஒரு புது வைரஸ் பரவி அந்நாட்டையே நிலைகுலையச் செய்திருக்கிறது. HMPV என்ற மனித மெட்டாப் நியூமோ வைரஸ் தான் தற்போது சீனாவில் அதிக அளவில் பரவி வரும் வைரஸ் ஆகும். அண்மையில் சீனாவில் திடீரென நிமோனியா பாதிப்பு பரவுவதாக கூறி அந்நாட்டின் நோய்கள் கட்டுப்பாட்டு ஆணையம் பைலட் கண்காணிப்பு திட்டத்தை உருவாக்கி கண்காணித்தது. அதன் அடிப்படையில் இந்த பரவல் என்பது HMPV வைரஸ் காரணமாக ஏற்பட்டதாகவும், இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு மற்றும் மூச்சு திணறல் இதன் அறிகுறிகளாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த HMPV வைரஸால் குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் ஆஸ்மா அல்லது COPD போன்ற பாதிப்புகள் இருப்பவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும், இதில் மோசமான தொற்று ஏற்பட்டால் புரோன்சிட்டிஸ் அல்லது நிமோனியாவுக்கு வழிவகுக்கும் என அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்புக்கான மையம் அறிவித்துள்ளது. இந்த HMPV வைரஸ் 2001ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும், இது ரெஸ்பிரேட்டரி சிங்சைச்சியல் வைரஸ் என்ற சுவாச ஒத்திசைவு வைரஸ் RSV உடன் நிமோவிரிடே குடும்பத்தைச் சேர்ந்தது என்றும் கூறப்படுகிறது. இந்த HMPV வைரஸ் பாதித்த நோயாளிகள் மருத்துவமனைகளில் அதிக அளவில் குவிந்து வருவதாகவும், இதற்கிடையில் இன்ஃப்ளூயன்சா A, மைக்கோபிளாஸ்மா, நிமோனியா மற்றும் COVID-19 தொற்றுகளாலும் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் சீனாவில் லாக்டவுன் அறிவிக்கும் சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இது குறித்து உலக சுகாதார மையமும் சீன அரசாங்கமும் எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பதால் உலக நாடுகள் சற்றே குழம்பி இருக்கின்றன. HMPV பரவுவதை தவிர்க்க குறைந்தது 20 வினாடிகளுக்கு சோப் மற்றும் தண்ணீரில் அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர். கழுவப்படாத கைகளால் கண்கள், மூக்கு அல்லது வாய்ப்பகுதிகளை தொடுவதை தவிர்க்கவும் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சளி போன்ற அறிகுறிகள் இருப்பவர்கள் வெளியே செல்லும் போது அல்லது தும்பும் போது அல்லது இருமும் போது முகக்கவசத்தை அணிய வலியுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது HMPVக்கு குறிப்பிட்ட வைரஸ் தடுப்பு சிகிச்சை எதுவுமே இல்லை. தடுப்பூசியும் உருவாக்கப்படவில்லை என்பதால் மக்கள் மிகவும் பதற்றமடைந்துள்ளனர். சீனாவில் பரவி வரும் HMPV வைரஸால் உலக நாடுகளில் இருக்கும் மக்கள் பெரும் அச்சமடைந்திருக்கும் நிலையில் இது குறித்து விரைவிலேயே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சீனா வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.